எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது எப்போ வேணாலும் நடக்கலாம், சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து எல்லா நேரங்களிலும் ஜெபம் பண்ணி நாம் நம்முடைய பரிசுத்தத்தை, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதை மட்டும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவோ, பணம் சம்பாதிப்பதற்காகவோ, பொருள்களை சம்பாதிப்பதற்காகவோ மாத்திரம் நாம் ரட்சிக்கப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னா, நம்ம எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டுமே, ஆனால் அதற்கு ஒரு தகுதியான வாழ்க்கை இந்த பூமியில வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்காக தான் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து அழைத்து வந்தார். ஒரு மனுஷனும் கெட்டு போகவே கூடாது. அது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என் வழியில தான் நீங்க எங்க வர முடியும்? பரலோகத்துக்கு வர முடியும் அப்படின்றத ஆண்டவர் திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இன்னும் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ கிராமங்களிலே, எத்தனையோ ஊர்களிலே இயேசுவை குறித்து ஒரு முறை கூட கேள்விப்படாதவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது இந்த ஜனங்களுடைய ரட்சிப்பு. நாம் எப்படி ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார், அதே போல இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். இப்ப ரட்சிக்கப்படணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? திறப்பில நிக்கணும், திறப்பில நிக்கணும். ஒரு மனுஷன் அன்றைக்கு யோசித்து பாருங்களேன், கர்த்தர் பல அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். வந்த பின்பதாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை என்ன செய்றாங்க? கோபம் ஊட்டுறாங்க, எரிச்சல் படுத்துறாங்க. அந்த ஜனங்களவே அழிக்கிற அளவுக்கு அவருக்கு கோபத்தை வர வைக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தாறுமாறா இருக்கு. குடி, வெறி, உபச்சாரம், என்னென்ன அக்கிரமம் அநியாயம் இருக்கோ அத்தனையும் செய்யலாம், கடவுளை துக்கப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்றார், மோசே நீ மட்டும் என்ன செய்ய? ஒதுங்கிக்கோ, நீ மட்டும் ஜெபம் பண்ணாத, இந்த ஜனங்களை என்ன செஞ்சிடறேன்? அழிக்க போறேன். உன்னை நான் பெரிய ஆளாக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதித்து விடுவேன். ஆனா அந்த ஜனங்களை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். நல்லா பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். மோசே ஒரே ஒரு மனுஷன் கடவுளுக்கு முன்னாடி திறப்பில் நிற்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்க போறேன்னு சொல்றீங்களே, இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகவோ இவ்வளோ பெரிய அற்புதங்களை செஞ்சு, அதிசயங்களை செஞ்சு, கடலையெல்லாம் பிளந்து இந்த ஜனங்களை நீங்க மீட்டுக்கொண்டு வந்தீங்க. எதிரிகள் இப்ப என்ன ஆண்டவரே சொல்லுவாங்க? கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்களேன். யாருக்கிட்ட பேசுறான்? கர்த்தருக்கே ஆலோசனை சொல்றான் பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவரே ஒரு நிமிஷத்துல அழிக்க போறேன்னு சொல்றீங்களே, இதுக்காக இவ்வளவு பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை எல்லாம் செஞ்சு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றான், இவங்களை நீங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிழிக்கிறீங்க ஆண்டவரே சொல்லி அந்த ஜனங்களுக்காக அவன் திறப்பில் நிற்கிறான். இவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அழிச்சிருங்க ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிழிக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் மனம் இறங்கினான். அந்த ஜனங்களை என்ன செய்யல? அவர் அழிக்கல, அவருடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார். அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடுறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களே குறைவு. கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. நல்லா விளைஞ்சி அறுவடைக்கு ரெடியா இருக்குது, ஆனா அறுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது,
இந்த அன்பை சொல்லுவது மாத்திரமல்ல, அவர்களுக்காக நாம் தரப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆட்களை ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேசம் தேவனுக்கு சொந்தமாக மாறும். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஆனால் நாம் தரப்பில் இருக்க வேண்டியது அவசியமானது. நம்முடைய ஜெப குறைவுதான் ஆத்துமாக்கள் வராமல் இருப்பதற்கு காரணம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு நாம் ஜெபிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனா கட்டாய இந்த பட்டணத்தை தேவன் அசைப்பார். நம்மை சார்ந்தவர்களை தேவன் தொடுவார். நம்முடைய இனத்தாரை தேவன் தொடுவார். நம்முடைய சந்ததியாரை தேவன் தொடுவார். அல்லேலூயா. இயேசு மரித்துட்டாருன்னு கேட்ட உடனே இயேசுவை நினைச்சு அழுதாங்க. இயேசு சிலுவையில பாடுபட்டு இருக்கிறார், உயிர் போக போது அவரை பார்த்து அழுகிறாங்க. ஒரு பாவமும் செய்யாத இவருக்கு பெரிய தண்டனையா சொல்லி அதை நினைச்சு அழுகிறாங்க. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ எனக்காக அழாத, நான் இன்னைக்கு பாடுபட்டாலும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு வந்துருவேன். நீ எனக்காக அழ வேண்டாம், உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீ அழ வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய இனத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக இன்னைக்கு அழுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய குடும்பத்தில் மீட்பு வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. ஆனா இன்னைக்கு பல பேர் இந்த ரட்சிப்பை கூட, இந்த பெற்றுக்கொண்ட இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த கிருபைகளையும் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா படிப்படியா இழந்து கொண்டே வராங்க. இழக்கிறவர்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆமாவா இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில பின்மாற்றத்தில் போவதற்காக தேவன் நம்மை அழைத்தார். சிந்திச்சு பாருங்களேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பாரம், இந்த சுமை நம்முடைய இருதயத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை குறித்த பாரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அழியிற ஆத்துமாக்களை பார்க்கும்போது நம்ம கண்ணில் என்ன வரணும்? கண்ணீர் வரணும், உள்ள உடைக்கப்படணும். ஆண்டவரே, இவங்களுக்காகத்தானே நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, இவங்களுக்காகத்தானே நீங்க சிலுவையில மரிச்சீங்க, அந்த ரத்தத்தினால் இவங்களை என்ன செய்யுங்க, கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம தரப்பில் நின்று ஆண்டவற்றை கதறும் போது குடிகாரர்கள் மனம் திரும்புவார்கள், உபச்சாரக்காரர்கள் மனம் திரும்புவார்கள், பாவிகள் மனம் திரும்புவார்கள். இந்த உலகத்துல பாவிகளை இயேசு ரட்சிக்கும்படி வந்தார். நீதிமான்களை ரட்சிக்கும்படி வரல, பாவிகளை தான் இயேசு என்ன செஞ்சாரு? ரட்சிக்கும்படி வந்தார். ஆகவே இன்னைக்கு நம்ம பாவிகளை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு கோபமும் எரிச்சல் என்ன செய்யுது? நமக்கு வருது இல்லையா? ஆமாவா இல்லையா? பாவம் செய்யறவங்களை பார்க்கும்போது, அநியாயம் செய்யறவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? கோபமும் ஆத்திரமும் வருது இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க மேல என்ன செய்யாத, நீ கோபப்படாத, எரிச்சல் அடையாத, நானே உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறேன்? இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன். நீயே மகனை நீ அவங்க மேல கோபப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கோபப்படுறதுனால, எரிச்சல் அடைகிறதுனால ஒரு ஆத்மாவை என்ன செய்ய முடியாது? ஆதாயப்படுத்தி விட முடியாது. ஆனா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்குமே, ஆனால் ஒரு மனுஷனை ஈஸியா என்ன செஞ்சிட முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகினால் என்ன கருமையானவர்களே, யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, கோபப்பட்டு எரிஞ்சு விழுந்து அவங்க செய்யற தவறுகளை சுற்றி காண்பித்து வெறுக்காதீங்க. யாரையாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய மாற்றத்தை இந்த கடைசி நாட்களிலே அவர் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே மாமிசமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆவி தேசத்தில் ஊற்றப்படும் போது கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். சபையில ஜனங்களை சேர்க்கிறதுக்கான நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பது அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, மதத்தை பரப்புறதுக்காக அல்ல. எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்காக தான் சபையில் இந்த முயற்சி செய்யப்படுகிறது. ஆகவே நாமும் அந்த காரியத்தில் கொஞ்சம் கவனமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாமே.
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. வானத்திற்கு பூமிக்கும் சகலத்திற்கும் அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் எங்களுக்குள்ளதை எனக்குள்ளதை இழந்து போகாதபடி நாங்கள் அதை பற்றி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்க வார்த்தை வெளிப்படட்டும், உடைய பிள்ளைகளை சேர்க்கட்டும், உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும், நன்மையினாலே நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே கடைசி காலங்களிலே தேவன் நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்படி வருகிறாரா? சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டு. என கண்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை, இந்த ரட்சிப்பை, இந்த இரக்கத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விடவே கூடாது, இழந்து விடவே கூடாது. நாம் மிகவும் எச்சரிக்கையோடையும் ஞானத்தோடையும் இந்த கடைசி காலத்தில் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசான என்ன செய்யறான்? இன்னைக்கு நம்ம துரத்துனா நாளைக்கு அவன் நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறான், நாளைக்கு துரத்துனா நாளை கழிஞ்சு பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அவன் நம்மளை சுத்தி சுத்தி தான் வருவான். ஏனென்றால் நம்மை எப்படி தேவன் ரட்சித்தாரோ அதே போல நம்மள அவனுக்கு தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஆத்மா அவனுக்கு தேவைப்படுது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு தேவைப்படுது. ஆகினால நம்மை அவன் அழிப்பதில் குறிக்கோளாக இருக்கிறான், நம்மை சிறைபிடிப்பதில் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? குறிக்கோளாக இருக்கிறான். நம்மளை விழப்படுவதில் அவன் குறிக்கோளாக இருக்கிறான். எந்த நிமிஷத்துல வேண்டாலும் யாரை வேண்டுமானாலும் பிசாசால் என்ன செய்ய முடியும்? அதுக்காக அவன் பெரிய வல்லமை உள்ளவன் நான் சொல்ல வரல, அவன் தந்திரம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறான். அவன் டைரக்டாக மட்டும் வந்து தாக்க முடியாது, மறைமுகமாக தந்திரமாக என்ன செய்வான்? அவன் நம்மிடத்துல வரக்கூடியவனாக இருக்கிறான். ஆகியனாலதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டிரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டவோ அன்றைக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கிரீடத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிரீடத்தை, அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இந்த பிரயாசம், ஏன் இந்த பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஏன் தேவனுக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்றால், நம்முடைய கிருபையை, நம்முடைய கிரீடத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட இரக்கத்தை ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பிசாசு எப்ப வேண்டுமானாலும் அந்த கிரீடத்தை அவன் நம்மை விட்டு பறிப்பதற்கு, நமக்கு கிடைக்காமல் போவதற்கு அவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறானா? நம்ம எப்படி பிரயாசப்படுறோமோ அதே மாதிரி அவனும் பிரயாசப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆகையால்தான் இந்த வசனம் சொல்கிறது பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. யாருக்குள்ளத? யாருக்குள்ளத? உனக்குள்ளதை, நமக்குள்ளதை. நமக்குன்னு ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது உங்களால் உண்டானது அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஈவாக இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், இறக்கப்பட்டு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்.
கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதியான ஒன்றை கொடுப்பதுதான் கிருபை. தகுதியே இல்லை, நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றிருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசு பொறுப்பானா? சிந்திச்சு பாருங்களேன். நம்மளை ஒரு பிள்ளையா பார்க்கும்போது பிசாசுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது, பொறுக்காது. நம்மளை எப்படி அவருக்கு துரோகம் பண்ண வைக்கிறது, அவரை கோபப்படுத்த வைக்கிறது, அவரை காயப்படுத்த வைக்கிறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். நல்லா பாருங்க, எவ்வளவு அழகா அருமையாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதனால்தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய இரக்கத்தினால் அந்த ரட்சிப்பை நம்ம பெற்று ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக பிரகாசிக்கப்பட்டு அந்த பரம ஈவை, அந்த தேவனுடைய இரக்கத்தை, அந்த கிருபையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தும் ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சும், ஆராதனைனா என்னன்னு தெரிஞ்சும், வேதம்னா என்னன்னு தெரிஞ்சும், தேவன்னா யாருன்றதை தெரிஞ்சும், பாவ மன்னிப்புனா என்னன்றதை தெரிஞ்சும், ரட்சிப்புனா என்னன்றதை தெரிஞ்சும், பாருங்க கவனிங்க, எல்லாவற்றையும் அறிந்த பிற்பாடு ஒரு மனுஷன் பின்வாங்கி போவானால், ஒரு மனுஷன் அந்த மனம் திரும்புகிற அனுபவத்திலிருந்து விழுந்து போவானால், அந்த ரட்சிப்பை அவன் இழந்து போவானால் அவனை திரும்பவும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எதற்காக நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஏன் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும்? எதற்காக தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் தேவனோடு கூட நாம் தேவனை சார்ந்து ஏன் வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவைகளை எல்லாம் தேவன் நம்மை கடைபிடிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நல்லா பாருங்க, 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டு மறுபடியும் பாவத்தில் விழுந்து பாவத்தை செஞ்சு தேவனை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தா, தேவனை மறுதலிச்சுட்டா, நம்ம வாழ்க்கை வழிவிலகி போயிடுச்சுன்னா, அவங்கள திரும்பவும் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய கிருபைக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அதனாலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை என்ன செய்யாதீங்க, அலட்சியமா நினைக்காதீங்க, இது அற்பமா நினைக்காதீங்க. சர்ச்சுக்கு போறதுனால என்ன நடந்துற போது? என்ன வழக்க போல 2 பாட்டை பாடுவாங்க, கொஞ்ச நேரம் துதிப்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, ஒரு செய்தி கொடுப்பாங்க, ஜோமணி அனுப்பிடுறாங்க, இவ்வளவுதானே அப்படின்னு சிம்பிளா நினைச்சிடாதீங்க. இது பாருங்க, இந்த நம்ம செய்கிற இந்த காரியம் பரலோகம் உற்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லுவார்கள்.
தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் தேவனை ஆராதிக்கணும், ஏன் தேவனை துதிக்கணும், எதுக்காக பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் சேர்ப்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆகையால் எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போவோமானால் அவர்களை திரும்ப கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே சேர்ப்பது, அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று ஆண்டவரே வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப கொஞ்சம் சிந்திங்க. ஞானசானம் எடுத்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளையா மாறினவங்க மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யவே கூடாது. பாவம் செய்கிற ஆத்துமா, நான் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்துட்டேன், நான் இப்ப ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன், நான் பரலோகத்துக்கு தான் போவேன், இனி எல்லா பாவத்தையும் நான் செய்வேன்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செஞ்சனா உன் ஆத்துமா செத்து போயிடும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகிறார். ஒருவேளை மறைமுகமான பாவம், ரகசிய பாவம், அந்தரங்க பாவம், யாருமே என்ன பார்க்க முடியாது, யாருமே என்ன பார்த்ததில்லை, நான் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறேன், நான் சுவருக்குள்ளே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இப்படி சொல்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், இந்த பாவத்தை நாம் அழிக்க செய்து, ஆண்டவர் இனி நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், துக்கப்படுத்த மாட்டேன், இனி நான் உங்களை காயப்படுத்த மாட்டேன், இனி நான் உங்களை சிலுவையில் என்ன செய்ய மாட்டேன், நானே அறைவதற்கு காரணம் இருக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை என் பாவத்தில் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பாவத்தில் எனக்கு விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் விட்டு விடுவோமானா, ஆண்டவர் மறுபடியும் நமக்கு இப்பொழுது கிருபையை தருகிறவராக இருக்கிறார், இப்பொழுது இரக்கத்தை தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இது கிருபையின் காலம். அல்லேலூயா. என்ன காலம்? அதனாலதான் நம்ம செய்யற தப்பை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். மன்னிப்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனா சிலருடைய வாழ்க்கையில இந்த மன்னிப்பு கடைசி வரைக்கும் என்ன செய்ய போறது இல்ல, இருக்க போறது இல்ல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தூக்கி விடுறாரு, எத்தனை முறை விழுந்தாலும் தூக்குறாரு, எல்லா முறையும் அப்படி தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாரு. காலம் மாறாதா, சூழ்நிலை மாறாதா? ஆகினால எனக்கு அருமையானவர்களே, நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நாம் இழந்து விடக்கூடாது. நமக்கு கொடுத்த இந்த இரக்கத்தை நாம் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. நமக்கு கொடுத்த இந்த பாதுகாப்பை, இந்த வேலையை விட்டு நம்ம என்ன செஞ்சக்கூடாது, வெளியில வந்துடவே கூடாது. எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்தாவியை பெற்றும், அல்லேலூயா, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்களா. பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாவம் செய்வது என்ன நடக்குதா? ஆண்டவரை அவமானப்படுத்துறோமா, ஆண்டவரை துக்கப்படுத்துறோமா? பாவம் நம் வாழ்வில் என்ன செய்கிறது? நம்பர் 1, தேவனிடமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. நம்பர் 2, பாவம் நம் வாழ்வில் என்ன செய்கிறது? குற்றப்படுத்தும்படி அனுமதிக்கிறது. பிசாசு போய் சொல்லுவான், பாருவான் பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா பார்த்து குற்றப்படுத்தும்படி அனுமதிக்குது. நம்பர் 3, நம்மளை குற்ற உணர்வுள்ளவனா மாத்துது பாவம். 4வது, பாவம் மரண தண்டனை அளிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க இனி என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யவே கூடாது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் கிருபையா நம்மளோட கூட பேசுறாரு, பாவம் இருந்தா இன்னைக்கு உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 யோவான் 8வது அதிகாரத்தை வாசிங்களேன். 8வது வசனம், ஒரே அதிகாரம் இருக்கு, 8வது வசனம். 2 யோவான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நல்லா பாருங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல்
பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் என்ன செய்வாங்க? நமக்கு விரோதமா வருவாங்க. அந்த முதல் சொன்ன பிசாசு டைரக்டா நம்மகிட்ட என்ன செய்ய முடியாது. அவன் 2 கொம்பு வச்சு 4 பல்லு நீட்டிக்கிட்டு வித்தியாசமான முறையில் வந்தானா நம்ம கண்டுபிடிச்சிருமே அவன் தான் பிசாசுன்னு சொல்லி. அப்பா இப்போ சாத்தானேன்னு சொல்லிடுவோம். ஆனா அவன் தான் அப்படி வர்றது இல்லையே. நம்ம யாரை நேசிக்கிறோமோ இல்லையா, ஆமா, யார் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படிப்பட்டவங்கள் மூலமா சில நேரத்தில் என்ன செய்வான்? கண்டே பிடிக்க முடியாது. எப்படி பிசாசு வந்து செயல்படுறான் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய விட மாட்டாங்க. அதுதான் முக்கியமானது. அல்லேலூயா. உங்க ஜெப நேரத்தில் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. 8 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்கன்னா கரெக்டா 8 மணிக்கு உங்களை தேடி வருவாங்க. உங்களால என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? அவங்கள வந்தவங்கள போங்கன்னு சொல்ல முடியாது. உட்கார வச்சுட்டு ஜெபமும் பண்ண முடியாது. என்ன செய்யறது நமக்கே சில நேரத்தில் புரியாது. கரெக்டா அந்த நேரத்துக்கு வருவாங்க. அதுக்காண்டி அவங்க தான் பிசாசு நினைச்சுக்கிறாதீங்க. பிசாசு அப்படி தந்திரமா அவங்க மூலமா என்ன செய்யறான்? அவன் செயல்படுகிறான். அப்ப நம்ம ஜெப நேரத்துக்கு தடை உண்டாக்குறான். பைபிளை படிக்கலான்னு பைபிள் எடுத்து திறந்து உட்காரும் போது அப்பதான் ஒரு போன் கால் வரும். இல்ல போன்ல எதையாவது ஒண்ணு பார்க்கலாம்னு தோணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல அப்ப கூட யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க? தேடி வந்துருவாங்க. எப்படியோ நம்ம பைபிள் என்ன செய்யக்கூடாது? படிச்சிடக்கூடாது. எப்படியோ தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செஞ்சிடவே கூடாது. அதுல அவன் ரொம்ப கண்ணோக்கமா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அப்படி இருந்தா நம்ம தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு தான் ஆண்டவர் 6 அறிவு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு மேல தேவன் அறிகிற அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார் பாருங்க. தேவன் அறிஞ்சதுனால பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருங்க? ரட்சிக்கப்பட்டோம். எத்தனையோ நாட்கள் தேவனுடைய சபையில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளா வாழ்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பின்வாங்கி போனா நம்முடைய செயல்பாடுகளுக்கான பலனை நம்ம என்ன செஞ்சுருவோம்? இழந்து போயிடுவோம். ஆமா தானே? எத்தனையோ பேர் அப்படி இழந்து போனாங்களா இல்லையா? அந்த இழந்து போனவங்களை எல்லாம் வரும் நாட்களில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். யாரெல்லாம் இழந்தாங்க, எதையெல்லாம் இழந்தாங்க அப்படின்றத வேதாகமத்துல நிறைய பேர் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை எதையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடவே கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தயவை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிரீடத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மறு வாழ்வை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புது வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருக்க? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை 19வது வசனத்தையும் அப்படி வாசிக்கலாம். கொலோசியர் 2:8. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா பாருங்க, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எப்படி இருங்க? எதுல எல்லாம் நம்மளை கொள்ளை கொண்டு போயிருவாங்களா? எதுல நம்மளை சிறப்பிடிச்சிட்டு போயிருவாங்களா? லௌகீக ஞானம். அது என்ன ஞானம் சொல்லுங்க? உலகத்துல ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க, உலகத்தவே கரைச்சி பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, உலகத்துக்குரிய எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருப்பாங்க. உலக ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த உலகம் பைத்தியமா பாக்குறவங்கள தேவன் எப்படி பாக்குறாரு? ஞானியா பாக்குறாரு. தேவ ஞானியா பாக்குறவங்கள இந்த உலகம் எப்படி பாக்குது? பைத்தியமா பேதையா பாக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாத்தீங்களா? எப்பயுமே உலகத்துல உலக ஞானம் தான் பெருசுன்னு பேசுவாங்க,
ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாதா உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும். பைபிள் எப்படி சொல்லுதுன்னு நம்ம சொன்னோம்னா உலகத்தை வேற மாதிரி ஒண்ணு சொல்லுவான். அது அப்படி இல்லை, இது எப்படின்னு. சில சத்தியத்தை அறியாதவங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியதுக்கு பதிலாக யாரு கீழ்ப்படிச்சுடுவாங்க? அந்த மனுஷனுக்கு. உலகத்தில் யார் ரொம்ப ஞானியா பேசுறாங்களோ அவங்களுக்கு, அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு, அவங்களுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிச்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுவாங்க? லௌகீக ஞானத்தினாலும், லௌகீக ஞானமா பேசி நம்மளை ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்க? ஒரு வாரம் போல நீ என்ன செத்தா போயிட போற, ஒரு வாரம் போல நான் என்ன அடுத்த வாரம் என்ன செய்யலாம், ஆராதனைக்கு நீ போய்க்கலாம் அப்படின்னு பேசுவாங்க ஞானமா. இந்த ஒரு காரியத்தை செய்யறதுனாலே அவனை தேவன் வெறுத்துற போறாரு. இந்த சின்ன பொய் சொல்றதுனாலயா தேவனை நீ குற்றப்படுத்திட போற, தேவன் உன்னை பாவத்துல தள்ளிட போறாரு. இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம் சொல்லி ஞானமா பேசுவாங்க, புத்தியா பேச நினைச்சு பேசுவாங்க. ஆகையாலதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும். பிசாசு எப்படி வருவான்னு சொன்னேன்? அவன் தந்திரமா வருவான். நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தந்திரமா வருவான். அல்லேலூயா. தந்திரமா பேசி சினிமா கூட்டு போயிடுவான், தந்திரமா பேசி டிவி போட்டு நாடகத்தை பார்க்க வைப்பான், தந்திரமா பேசி பொய்ய பேச வைப்பான். ஒரே ஒரு சின்ன பொய்ய மறைக்கிறதுக்கு 10 பொய்ய சொல்றது மாதிரி வந்துடும். அல்லேலூயா. ஒரு சின்ன தப்பை மறைக்கிறதுக்கு கூட சொல்லுங்க நிறைய தப்பை பண்ணக்கூடிய சூழ்நிலை பிசாசு கொண்டு வந்துடுவான். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எவ்வளவு அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசியர்களுக்கு எப்படி எழுதுறார் பாருங்க. அது என்ன ஞானமா, அது எப்படிப்பட்ட இடத்துல வருதா பாருங்களேன். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இந்த உலகத்துல பேசுற ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஞானம் தெரியுமா? அது பழைய பாரம்பரிய நியாயமா. என்ன நியாயம்? பாரம்பரிய நியாயம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கூட பாரம்பரியத்தை என்ன செய்ய முடியல, விட முடியல. பாரம்பரியமா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு வந்தோமோ, பழைய மார்க்கத்திலிருந்து இந்த உலக பிரகாரமாக மனிதர்கள் எதை கடைபிடித்து வந்தார்களோ. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, வீட்டில் ஒரு விசேஷம் செய்ய போறோம், ஒரு விசேஷம் நடக்க போகுது. விசேஷம்னு பேசின உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நினைவெல்லாம் எங்க போயிடும்? இல்ல, நம்ம வீட்டில் விசேஷம் செய்ய போறோம். ஒரு 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 வீடு பால் காய்ச்ச போறோம்னு வச்சுக்கிறோமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீட்டை புதுசாக கட்டிருக்கிறோம், அந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச போறோம். என்ன செய்வோம்? பாரம்பரியம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட இது அமுதா சொன்னது உலக பிரகாரமா இருக்கும்போது செய்யற காரியம் கூட வச்சுக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டாங்களே, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியா மாறி இப்ப சபையில் அங்கமானதுக்கு அப்புறம் என்ன பாரம்பரியம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா என்ன செய்யறது தெரியுமா? நம்ம தேடுறது முத எதை தெரியுமா தேடுவோம்? காலண்டரை தேடுவோம். எதை? ஏன்? நல்ல நேரம் எப்ப இருக்குதோ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? பாலை காய்ச்சணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வயசானவங்க எல்லாம் பெரிய நியாயமா பேசுவாங்க. யாரு? சின்ன பசங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. வயசானவங்க, வயசுக்கு மூத்தவங்க சொல்றத என்ன செய்யுங்க? கேளுங்க. இது நியாயமா படுதா இல்லையா? பெரியவங்க சொன்னா கேட்கணுமா கேட்க கூடாதா? ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க?
8 மணிக்கு நல்ல நேரம், 8 மணிக்கு முன்னாடி என்ன செய்ய? பாலை காய்ச்சிரு. மற்றதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கோ. நான் ராஜாத்தி வீட்டில் அப்படித்தான் நடந்துச்சு. இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெரியவங்களுக்கு நான் கண்டிஷன் பண்ணி சொல்றேன், நீங்க சத்தியத்தை அறிந்தது உண்மையானா சத்தியத்தில் நில்லுங்க. ஆத்துல ஒரு காடு சேத்துல ஒரு காடு வச்சீங்கன்னா ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க. ஆண்டவரை துக்கப்படுத்தினவர்கள் ஒரு நாள் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்ல. சில வீட்டுல ரொம்ப தந்திரமா செய்வாங்க. பிரேயர் ரூம்ல பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பாட்டு பாடி பிரேயர் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சமையல் ரூம்ல பெரியவங்க போய் பால் காய்ச்சுவாங்க. நமக்கு தெரியாதுங்க. சரி, ஒரு பாஸ்டர்மாவை கூட்டு போய் ஜோம் பண்ணி அடுத்த 10 வச்சு பாலை காய்ச்சலாமே உள்ள போனா அங்க ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டிருக்கோம்? எப்படி? சூப்பர்ல, சூப்பர்ல. ஏ நல்ல நேரம் முடிஞ்சிருந்தான். அவங்க பாட்டு பாடி ஜபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரணும்ல. இங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆகி போயிடும். அதனால நீ வா, முதல்ல என்ன செய்ய? பாலை காய்ச்சு. அப்ப இது என்ன ஞானம்? இது தேவனுடைய ஞானம் அல்ல, இது லௌகிக ஞானம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது பாரம்பரிய ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னும் நமக்குள்ள என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பழைய பாரம்பரியங்கள் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. உன்னை தெரியலன்னா ஊழியக்காரங்கிட்ட கேட்டு இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்டு தெரியறது தப்பு இல்லை. பெரியவங்க சொல்றாங்க, மூத்தவங்க சொல்றாங்கன்னாக்கா அவங்க உலக பிரகாரமான அறிவை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அதை கேட்கணும்னு வேதம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த பழைய பாரம்பரியத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்மளை விட்டு தூக்கி எறியணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களிலே நமக்குள்ள அந்த பழைய பாரம்பரியம் ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் ஒண்ணுதான் உதாரணத்துக்கு சொன்னேன் பாலை காய்ச்சற விஷயத்துல. இது போல திருமணத்திலிருந்து சடங்கிலிருந்து எல்லா விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா பிரதானமா நிக்கிறது பழைய பாரம்பரியம் தான் முன்னாடி வந்து நிக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் உலக பிரகாரமான ஞானம்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் லௌகிக ஞானம். அது மாயமான தந்திரத்தினாலும் என்ன செய்யுது? நம்மளை விழ பண்ணுது, தேவனை விட்டு பிரிக்குது நம்மளை. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. என்ன வழிபாடா? உலக வழிபாடு. உலகத்துல வழிபடுறாங்கல்ல, பலச நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்ல, அந்த வழியிலேயே இன்னமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்ப இதை தூக்கி எறிகிறோமோ அப்பதான் நமக்குள்ள ஒரு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். பழைய காரியங்களையே நம்ம கடைபிடித்துக் கொண்டிருக்கிற போது மறுபடியும் கிறிஸ்துவ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமா? நம்ம துக்கப்படுத்தணும். அவரை சிலுவையில பிடிச்சு அரைஞ்சிட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அது 19வது வசனத்தை வாசிங்க. மாயமான தாழ்மையினாலும். தாழ்மையில என்ன தாழ்மையா? நடிப்பு. தாழ்மையா இருக்கிறது மாதிரியே நடிப்பு. எதுல நடிப்பு? தாழ்மை இருக்கிறது மாதிரியே நடிக்கிறது. அதுதான் வசனம் சொல்லி பாருங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியால் இருக்க பாருங்கள். அல்லேலூயா. என்ன பொருளை? பந்தய பொருளை. பந்தய பொருளை இழக்க வைக்கிறதுக்கு பிசாசு எப்படி வேணாலும் தந்திரமான செய்வான், செயல்படுவான். மாயமான தாழ்மையினாலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. யாருக்கு ஆராதனை? தேவதூதர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அது தள்ளப்பட்ட தூதருக்கு கொடுக்கிற தரமாக இருக்கிறது. அல்லேலூயா. தள்ளப்பட்ட தூதனா யாரு? லூசிபர். அவன் மட்டும் வரல, அவனோடு கூட சில கூட்டத்தை என்ன செஞ்சானா? கீழே இழுத்து கொண்டு வந்தானா. இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு உலகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் அவங்க கைக்குள்ள இருக்குது.
அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெயித்தவர் நமக்குள்ளே இருப்பாரேயானால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த பழைய சடங்காச்சாரங்களை ஜெயிக்க முடியும். இந்த உலக ஆராதனைகளை ஜெயிக்க முடியும். உலக வழிபாடுகளை நம்மளால ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா பாருங்க, தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஏனென்றால் இது கடைசி காலம். எனக்கு அருமையானவர்களே, என்ன காலம்? இது கடைசி காலம். நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நம்ம ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடவே கூடாது. இழக்காதீர்கள், அதான் தலைப்பு, இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு. இழந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்கு தொடர்ச்சியா நான் இதை பேச ஆசைப்படுறேன். முதல்ல பாருங்க, முதல் மனுஷன்கிட்டே நான் வரேன். முதல் மனுஷன் யாரு? ஆதாம் ஏவாள். நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா எடுங்களேன். இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம தியானிச்சு நம்ம ஜோமனி நிறைவு செய்யலாம். அடுத்த வாரத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்களேன், கவனமா கேளுங்க. எப்படி பிசாசு சொல்ற பாருங்க. ஆண்டவர் இப்படி சொன்னது உண்டா? எப்படி சொன்னது உண்டா? தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்க, ஆனா அந்த நடுவில் இருக்கிற கனி மட்டும் என்ன செய்யாதீங்க, புசிக்காதீங்கன்னு சொன்னது உண்டா? அப்படி சொல்லி இருக்கிறாரா? அப்படின்னா என்ன சொல்ல தோணும்? ஆமான்னு தானே சொல்ல தோணும். இதான் போட்டு வாங்குறது. சில பேர் இப்படிதான் போட்டு வாங்குவாங்க நம்ம வாழ்க்கையில. அதை மறைக்கிறதுக்கு எத்தனையோ பொய்ய சில நேரத்தில் சொல்றது மாதிரி இருக்கும். ஒரு லோன்கெல்லாம் கேட்டு எழுதி வராங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வாய் அப்படியே பாருங்க கம்பத்துக்கும் அந்நியாரத்துக்கும் போய் வரும். என்ன சொல்றதுன்னே தெரியாது. சில இடத்துல ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா, மறைக்கிறதா மறைக்காம இருக்கிறதா. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாம துணிஞ்சு என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். இப்ப ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன சொல்றதுன்னே சில நேரத்துல தெரியாது. இப்ப அப்படிதான் பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட வந்து கேட்கறான். என்ன கேட்கறான்? தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்க சொன்னாரு, இந்த நடுவில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? எப்படி கேட்கிறா பாருங்க தெளிவா. அதற்கு என்ன சொன்ன பாருங்க, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை என்ன செய்யலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாருங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாத்தீங்களா, ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். அல்லேலூயா. எப்பயுமே ரகசியம் நமக்குள்ளதான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் போட்டு என்ன செய்யக்கூடாது, உளறிடக்கூடாது. யாருக்கிட்ட எதை பேசணுன்றது முதல் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரையும் நம்பி நம்முடைய குடும்ப கதையெல்லாம் போய் என்ன செஞ்சக்கூடாது. என் வீட்டுக்காரர் அப்படி, என் மனைவி இப்படி, என் பிள்ளைக்கு எப்படின்னு போய் யார்ட்டியா சொன்னீங்கன்னா நாளைக்கு அதுதான் பெரிய முள்ளா வந்து நிற்கும் நம்ம குடும்பத்தில். புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? நம்ம பல்ல நம்மளே குத்தி மோந்து பார்க்கறது மாதிரி. அல்லேலூயா. மனசிலாகுதுண்டோ? நம்ம வீட்டு சங்கதியை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. டாக்டர் மட்டும் தான் சொல்லணும், கர்த்தர்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க விஷயத்தை வெளியவே சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சு நீங்க நம்பினீங்கன்னா ஊழியக்காரர்கிட்ட சொல்லலாம். இல்ல இந்த ஊழியக்காரன் வாயை சரியில்லை, எல்லா இடத்துலயும் போய் சொல்லிடுவாரு இவர் அப்படின்னா ஊழியக்காரர்கிட்ட கூட என்ன செய்யக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் சொன்னதில்லை, இனிமேலும் அப்படியே ஆண்டவர் என்னை காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. இவ பாருங்க,
ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த ரகசியத்தை என்ன செஞ்சிட்டா? சொல்லிட்டா. எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற கனி மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. 4ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஏன் சாப்பிட வேணாம் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்ன்ற விஷயத்தை பிசாசுகிட்ட என்ன செஞ்சுட்டா? ஏவாள் சொன்னதுனால இப்ப பிசாசு என்ன சொல்றான்? நீங்க அதெல்லாம் சாப்பிடுறதுனால என்ன ஆக போறது இல்ல, நீங்க சாக போறது இல்ல. அல்லேலூயா. பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகணும்னா இன்னைக்கு பாவம் செய்யற ஆத்மா செத்துக்கிட்டு இருக்கா? உயிர் போயிட்டு இருக்கா மனுஷனுக்கு? ஆத்மா செத்துறது உண்மைதான், ஆனா சரீர பிரகாரமான மரணம் வர்றதில்லை. அதனாலதான் ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, இப்ப பயம் இல்லை. ஆதி திருச்சபையில பாவம் செஞ்சவன் விழுந்து செத்தான, அதே மாதிரி சபையில 1-2 சாகட்டும், என்ன நடக்கும்? பயமும் நடுக்கமும் வரும். அல்லேலூயா. ஆமா தானே? எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஆனா இன்னைக்கு கிருபை எது? தேவனுடைய தயவு சபையில் இருக்கிறதுனால, தேவனுடைய இரக்கம் சபையில் இருக்கிறதுனால, அவர் நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்வதில்லை? அவரு அழிவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இருக்கிறது, இங்கே பிரசங்கிக்கப்படுகிற, இங்கே சொல்லப்படுகிற இந்த வசனம் தான் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கப்படுகிறது, நியாயம் விசாரிக்கப்படுகிறது. அப்ப சொல்ல முடியாது, எனக்கு யாருமே சொல்லலாண்டவரே, எனக்கு இதெல்லாம் தெரியாதாண்டே, ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? சமாளிக்கவே முடியாது. அப்ப இந்த வசனம் வந்து அங்க நிக்கும். இத்தனை தேதி, இத்தனை வருஷத்துல, இத்தனை மணிக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு இந்த வார்த்தை வந்து நிக்குமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சர்ப்பம் சொல்லுது பாருங்க, ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதே சாவதில்லை, தாராளமா நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டா என்ன நடக்கும்? 5ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இந்த வசனத்தை நான் ரொம்ப ஆழமா தியானிச்சிருக்கிறேன் சில நேரத்தில். அந்த வசனத்தை பாருங்களேன், நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள், அது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு மூடிக்கிட்டே இருந்துச்சு, கண்ணு திறந்துச்சுல. அப்ப எந்த கண்ணை பத்தி பிசாசு சொல்றான்? இப்ப அப்படி ஒரு ஃபேமிலிக்கு நீங்க வந்திருக்கல, ஒரு பெத்த பிள்ளை, ஒரு வாலிப பையனோ ஒரு வாலிப பொண்ணோ வீட்டுல இருக்கு, என்ன சொல்லுவீங்க? அந்த பிள்ளை எப்படி வளர்ப்பீங்க? கண்ணு கருத்துமா பொத்தி பொத்தி வளர்ப்பீங்க. தவறான பேச்சுவார்த்தை யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, வரக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளை நம்ம என்ன செய்வோம்? விதிப்போம். அதை மீறிட்டு போற பிள்ளைக்கு போயிடும், அது வேற விஷயம். அப்ப ஒரு பிள்ளைக்கு ஏன் இந்த கட்டுப்பாடு சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவங்க திருமணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு கெட்ட பேரை வாங்கிடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைச்ச போதே அவங்களை பழுகி பெருக சொல்லும்படி, பெருகும்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நீ எப்படி இரு? பழுகி பெருகு அப்படின்ட்டார் ஆண்டவர். பழுகி பெருகிறது என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் மூலமா சந்ததிகள் உருவாகட்டும்ன்றது அதுக்குள்ள அர்த்தம். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து, பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அப்படி என்ன செய்யட்டும்? அவங்க பழுகி பெருகட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதற்கு முன்னாடியே அவர்கள் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். மனுஷனுக்குள்ள மரணம் என்று ஒன்று இல்லை. எப்ப மனுஷனை முதல்ல படைக்கும் போது மனுஷனுக்கு என்ன இல்லை? இவ்வளவு நாள் தான் வாழல, நீ அதுக்கப்புறம் செத்து போயிருவன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இப்ப பைபிள்ல படிக்கிறோம், எப்படி பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், 70 வயசு ஆயுசு நாட்கள். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், 10 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். அதுவும் எப்படி போகும்? வருத்தத்தோடையும் சஞ்சலத்தோடையும் போகின்றார். ஆனா ஆதாமை ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது நீ 70 வருஷம் வரைக்கும் தான் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆயுசு நாட்களை சொல்லவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்தை ஆண்டவர் என்ன செய்யல, மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை. நீ வாழ்ந்துகிட்டே இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர்.
ஆனா என்ன நடக்குது பாருங்க, முத இவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுடைய மகிமையை இழக்கிறார்கள். பிசாசுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சொல்லை அவர்கள் அசட்டை பண்ணி தேவனுடைய மகிமையை இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையாக இருந்துச்சு, ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்துச்சு. அந்த மகிமை இருந்ததனால அவங்க சந்ததி வளராதுன்னு வேலை சொல்லல, அவங்க சந்ததி வளருவதற்கான கிருபையையும் ஆண்டவர் அவர்களுக்குள்ள வைத்திருந்தார். அதற்கு ஒரு காலத்தையும் தேவன் வச்சிருந்தாரு. அந்த காலம் வருவதற்கு முன்பதாக பிசாசால் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு, பிசாசால ஏமாற்றப்பட்டு, பிசாசுடைய வார்த்தைக்கு இவங்களை கீழ்ப்படுத்தி அந்த காரியத்தை செய்ய வச்சதுனால சந்ததி பெருகுச்சு. ஆனா எப்படி பெருகுச்சு? ரொம்ப வேதனையில பெருகுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிஞ்சிருப்பான், ஆனா கலக்கமே இல்லாம, வேதனையே இல்லாம, வேர்வையே சிந்தாம இவனுடைய சந்ததி எப்படி இருந்திருக்கும்? பெருகி இருந்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருப்பான். ஆனா சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க, அவருடைய சந்ததி எப்படி வந்துச்சு? ரொம்ப வேதனைப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுத்தான். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? அவங்களுடைய தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்பட்டுச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஆதாம் ஏவாளுக்கு அவங்களுடைய சாப்பாட்டுக்காக ஒரு சொட்டு வேர்வை கூட என்ன செஞ்சதில்லை, அவங்க சிந்தினதே இல்லை. அவங்களுடைய வஸ்திரத்துக்காக, அன்றாட தேவைக்காக அவங்க போய் வேற செஞ்சதே இல்லை. செஞ்சாங்களா? அவங்களுக்கு 3 வேளை என்ன செஞ்சார் ஆண்டவர்? சாப்பாடு கொடுத்தார். பசி அவங்களுக்கு பெருசா தெரியல, அவனுக்கு வேர்வனா என்னன்னு தெரியல, உழைப்புனா என்னன்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு அந்த குடும்பத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். கர்த்தருக்குள்ள யார் உண்மையா இருக்கிறார்களோ, யாரு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பாருங்க, இந்த ஆதாம் ஏவாளுக்கு எப்படி ஆரம்ப நாட்களிலே கவலைனா என்னன்னு தெரியாதோ, கண்ணீர்னா என்னன்னு தெரியாதோ, உழைப்புனா என்னன்னு தெரியாதோ, பணம்னா அவனுக்கு குறைவே எப்படி இல்லையோ, அதே போல அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்து எழுந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா என்ன, கண்ணீர்னா என்ன, கவலைனா என்னன்றதை அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்றேன், விசுவாசத்தோட சொல்றேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்க கர்த்தர் காண்பிக்கிற பாதையில கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து நீங்க வாழ்ந்து பாருங்க. எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அதை ஒரு நிமிஷத்துல ஆண்டவரால சந்திக்க முடியும். நம்புறீங்களா? சில பேருக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது, ஏன்னா டைம் ஆயிடுச்சுல. நம்புறவங்களை தான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் தேவன் அப்படி அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியாம போனான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படிட்டான், தள்ளப்பட்ட தூதருக்கு கீழ்ப்படிட்டான். அதனால என்னாச்சு? மகிமைய இழந்துட்டான். என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. அப்பொழுது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அறைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகி கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்ட நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து என்ன செஞ்சிருக்கிறேன், ஒளித்துக் கொண்டேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதுவரைக்கும் தேவன் எப்பொழுதும் அவர்களோடு வந்து என்ன செஞ்சாரு? தங்கினார், பேசினார், உலாவினார். தேவனை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. ஒரு குறையுமே அவர் வாழ்க்கையில் இல்லை. கவனிங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு முதலாக விலகி பிசாசுடைய சொல்ல கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால அவங்க வாழ்க்கையில நல்ல மகிமையான வாழ்க்கை என்ன செஞ்சிட்டாங்க? இழந்து போயிட்டாங்க.
ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கடுமையானதாக இருந்தது, கொடுமையானதாக இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானா கட்டாயம் நமக்கு ஒரு குறையுமே இருக்காது. எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். நம்மை அற்புதமாக அவரால் நடத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம கீழ்ப்படியாம போனா நாமும் மகிமையை இழந்துருவோம். கர்த்தர் நமக்கு தேவனுடைய மகிமையை கொடுத்திருக்கிறார், நம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மகிமையை நாம் இழக்காம இருக்க வேண்டுமே ஆனால் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு வருவாங்க. ஆண்டவரே, உலகத்தில் முதலாய் படைத்த மனிதன் ஆதாம் ஏவாள் தம்முடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் மகிமை இழந்து போனார்கள். அப்பா, மகிமை இழந்து போனார்கள். அந்த உன்னதமான வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். அவங்க வாழ்க்கையில் அது வரைக்கும் பசினா என்ன நம்மளுக்கு தெரியாது, பட்டினினா என்ன நம்மளுக்கு தெரியாது, கவலைனா என்ன நம்மளுக்கு தெரியாது. சகலமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சம்பூர்ணமாக இருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் நீர் அவர்களோடு கூட இருந்தபோது அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே இல்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் தகப்பனே, எப்ப உங்க வார்த்தையை மீறி பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்களோ அப்ப அவங்க வாழ்க்கையில கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் வந்தது. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இன்னைக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம்.